ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மூலவர் சிலையை உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்க பிள்ளையார் தான் கொண்டு வந்து வச்சாருன்னா உங்களால் நம்ப முடியுதா? ராமாயண போர் முடிஞ்ச பிறகு விபீஷ்ணனுக்கு இலங்கை வேந்தனா பட்டம் கொடுக்குறாரு ராமர். ஸோ பட்டம் கொடுத்துட்டு விபீஷ்ணன், ராமர், சீதைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி அயோத்திக்கு போகிறாங்க. அயோத்திக்கு போயிட்டு அங்கே பட்டாபிஷேகம் நடத்துறாங்க. ஸோ பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு ராமர் எல்லாத்துக்குமே போரில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே பரிசு பொருட்கள் நிறைய கொடுக்குறாங்க. அதனோட உருவத்தை, அதாவது ஸ்ரீரங்கநாதரோட உருவத்தை விபீஷ்ணனுக்கு கொடுக்குறாரு. அவர் அதை எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு போறாரு. காவிரி ஆறு வழியாக தான் போறாரு. அப்படி போகும்போது அந்த ஆத்த பார்த்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே குளிக்க போறாரு. ஆனால் கையில் அந்த சிலை இருக்குல்ல, ஸோ கீழே வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், அந்த சைடு ஒரு சின்ன பையன் வர, அந்த சின்ன பையன் கிட்ட அந்த சிலையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த சிலையை பத்திரம் பார்த்து கீழே மட்டும் வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய் குளிக்க போறாரு. குளிச்சுட்டு திரும்ப வரும்போது அந்த சிலையை அந்த சின்ன பையன் கீழே வச்சுட்டான். கீழே வச்சு அந்த சிலையை எடுக்க முயற்சி பண்ணா, பட் எடுக்க முடியல. சரியான கோவமாகி அந்த சின்ன பையனை துரத்த ஆரம்பிக்கிறான். அப்படி சின்ன பையன் ஓடி போய் ஒரு மலை மேலே உட்காரிக்கலாம். அப்படி உட்காந்த மலை தான் அந்த உச்சி பிள்ளையார் கோயில். ஸோ அந்த மலை மேலே ஏறி அந்த பையனோட தலையில பட்டு ஒரு அடி வைக்கிறான். ஸோ அடிச்ச உடனே அந்த பையன் விநாயகரா மாறான். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தது விநாயகர்னு சொல்லிட்டு. காவிரி ஆத்து பக்கத்தில் அந்த சிலையை வச்சார் பார்த்தீங்கன்னா விநாயகர். ஸோ அந்த சிலை தான் இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிற மூலவர் சிலை. அதுக்கப்புறம் தான் இதில் கோயிலில் எழுப்பப்பட்டது. அந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் இருக்க பிள்ளையாரே இந்த விபீஷணனுக்கு பயந்து ஓடி போய் உட்காந்து சிறுவன் தான் இப்போ விநாயகரை காட்சி தராரு.